உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். மெய்யான மனம் திரும்புதல் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ண உடல் சுகத்தையும் எல்லா காரியத்திலும் ஜெயத்தையும், உண்மையான மனம் திரும்புதல் தான் பரலோக பிதாவிடத்திலிருந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இன்றைக்கு முழு உலகமும் சாம்பல் புதன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளை மீட்டு ரட்சிக்க உலக இரட்சகராக உலகத்துக்கு வந்து பாவத்தை சுமந்து சாவை சுமந்து கொடூரமான சிலுவை சாவை அவர் ஏற்றுக்கொண்டு மனித குலத்திற்கு மெய்யான பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் அவர் புதிய ஜெயமுள்ள பரிசுத்த வாழ்க்கையும் கொடுத்த லெந்து காலத்திற்கு இந்த நாள் முதல் நாம் செல்லுகிறோம். ஆகவே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையும் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொன்னார். இதுதான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற ஒரு விசுவாச வாழ்க்கையின் ஆரம்பம். மண்ணாயிருக்கிற மனிதனே, நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்ற அந்த படிப்பினையை மனித குலத்திற்கு சர்வ வல்லமுள்ள தேவன் உணர்த்துகிற ஒரு மெய்யான ஒரு போதனை, சாம்பல் புதன். ஆமாம் அன்பானவர்களே, ஆதியாகமம் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 27வது வசனம், அப்பொழுது ஆபிரகாம் பிரதித்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேசுகிறேன் என்று சொன்னார். சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பு ஆபிரகாம் தன்னை தூளும் சாம்பலும் என்று தன்னை அவர் தாழ்த்தினார். உண்மையான மனம் திரும்புதல் என்பது நமது பாவம் சிலுவையிலே சாம்பலாவதிலிருந்து ஆரம்பமாகிறது. நமது அக்கிரமங்கள் சிலுவையிலே சாம்பலாக வேண்டும். நம்முடைய புகழ், நம்முடைய பேர், நமது உலக மேன்மையெல்லாம் சிலுவையில சாம்பலாக வேண்டும். உண்மையான மனம் திரும்புதல் என்பது இதில்தான் ஆரம்பமாகிறது. ஆகவே அன்பானவர்களே, பாவிகளை மீட்டு ரட்சிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன்னை ஜீவ பலியாய் பரிசுத்த பலியாய் கொடுக்கிற இந்த லெந்து நாட்களின் ஆரம்பம். நாம் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டோம், ஒரு நாள் மண்ணுக்கே திரும்புவோம். ஆனால் அதற்கு பிறகு நமக்கு இருக்கிற அது நித்திய பேரின்ப வாழ்வு என்பது பரலோகத்தில் பிதாவின் சமூகத்தில் ஆண்டவராக இயேசுவினுடைய அரவணைப்பில் ஆவியானவருடைய அந்த மகத்துவமுள்ள பிரசன்னத்தில் நாம் ஒரு உத்தமமான நீடித்த நித்தியமான பேரின்பை வாழ்வதற்கு நாம் சிலுவை இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரு வாழ்வுக்கு நம்மை நாம் ஆயத்தமாவது. லெந்து காலம் என்பது, தவக்காலம் என்பது, ஏதோ நீங்கள் சாப்பிட்ற பொருளை விட்டு விடுவது இன்னைக்கு ரொம்ப பேர் பெரிய சாதனையாக எண்ணிக்கொண்டு தங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அப்படி அல்ல. நீ எதை விரும்ப சாப்பிடுகிறாயோ அது நீ விரும்பி சாப்பிடலாம். எத்தனையோ பேருக்கு பொல்லாத நோய்கள் வந்தால் நீங்கள் விரும்பி சாப்பிடுகிறதை கூட நீங்கள் விட்டு விடுவீர்கள். அப்படி என்றால் லெந்து காலம், தவக்காலத்தினுடைய தேவனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், பாவத்துக்கு செத்து நாம் நீதிக்கு இயேசு கிறிஸ்துவோடு உயிர்த்தெழும் ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான். ஆகவே என் அருமையானவர்களே, நான் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டவள். ஒரு நாள் மண்ணுக்கே நான் திரும்புவேன். ஆனால் எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த நித்திய ஜீவன், அவரோடு கூட என்றைக்கும் நித்திய பேரின்பத்தில் வாழும் ஒரு வாழ்க்கைக்காக எனக்கு சிலுவையில் தன் உயிரை கொடுத்து என்னை ஆண்டவர் மீட்டு விட்டார். ஆகவே நான் அனுதினமும் பாவத்துக்கு சாக வேண்டும், பரிசுத்தத்துக்கு நான் உயிர்ப்பிக்க வேண்டும். நான் ஒரு சாம்பல், என் வாழ்க்கை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். சாம்பலிலிருந்து, தூசியிலிருந்து என்னை எழுப்பிய தேவன் அவருடைய மறுரூபத்தை எனக்கு கொடுத்து என்னை மறுரூபமான ஒரு வாழ்க்கை வாழவே இந்த உலகத்தில் அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த லெந்து காலத்தில், தவ காலத்தில் அனுதினமும் பாவத்தை வெறுப்பேன், விட்டு விடுவேன். அக்கிரமத்தை வெறுப்பேன், விட்டு விடுவேன்.
கோபத்தை, பொய்யை, பகையை, விரோதங்களை, இச்சைகளை, அசுத்தங்களை, ஆணாசை, பெண்ணாசை, பணாசை, உலகாசை, பதவி ஆசை, ஜாதி பெருமை எல்லாவற்றையும் சிலுவையில சாகடிப்பேன். என் ஆண்டவர் இயேசுவை இரட்சகராக, மீட்பராக ஏற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன். அவருடைய இரத்தத்தால் நான் கழுவப்படுவேன். அதுவே எனக்கு ஜெயத்தை தரும். அதுவே எனக்கு பூரண சுகத்தை தரும். அதுவே எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தரும். அதுவே என்னை நீதிமானாய் இந்த சமுதாயத்தில் நிறுத்தம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நடல் என் வாழ்க்கை முழுவதும் மாற்றுகிறது என்று சொல்லி நாம் சாம்பலும் தூசியமாய் நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் என்று உண்மையான மனம் திரும்புதலோடு கூட நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, மண்ணாயிருக்கிற மனுஷனே நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்ற மனிதன் என்னதான் மேன்மை அடைந்தாலும் அவன் மண்ணாயிருக்கிறான் என்கிற சத்தியத்தை எங்களுக்கு போதிக்கும் அந்த நாள் இந்த சாம்பல் புதனான இந்த நாள். பாவமானவைகளை விட்டுவிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேவனே எனக்கு பரிசுத்தாவின் பலனை தாரும். அனுதினமும் நான் பாவத்தை சாகடிப்பேன். அனுதினமும் நான் ஒரு உயிர்த்தெழுந்த ஒரு புது வாழ்வை வாழ்வேன். அந்த பலனை எனக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.